கேக்குறேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ மட்டும் லவ் பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? என்ன பால் கிணத்துல விழுந்து செத்துருவியா? ஏய், நீ ஏன் இன்னும் சாகாம குத்துக்கலாட்டமா இருக்கும்போது நான் இருக்கா சாகணும்? உன்னை விட சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல ஜாலியா இருப்பேன். திவ்யா என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? ஏதாவது பேசு. கார்த்திக், நான் உனக்கு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டியே? ஏய் திவ்யா, நீ காசை தவிர எது கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். கேளு. இது பாரு கார்த்திக், இந்த அடிதடி ரவுடித்தனம் இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ் விட்டுடு. ஏய் திவ்யா, நான் அதுதான் விட்டுறணும் இல்லையோ? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்ன கைட்டி விட்டுருவேன். வளராத கார்த்திக், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்கியா? ஏற்கனவே 2-3 மாப்பிள்ளைங்க என்ன பார்த்துட்டு ஊர்ல போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? ஏய், அவங்க கண்டிப்பா ஊருக்கு போய் லெட்டர் போட மாட்டாங்க. எங்க ஊர் கிணத்துல விழுந்து செத்து போயிருப்பாங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு எவனாவது ஒருத்த வந்து என் கழுத்தை தாலி கட்டிட்டு போயிடுவான். திவ்யா இல்ல, நாம லவ் பண்றேங்கிற விஷயத்தை உங்க அப்பா அந்த தொத்த தலையிட்டு சொல்ல வேண்டியதானே? சரி, அப்படியே லவ் பண்றத சொன்னாலும் நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க அப்பாவுடைய வேலையை பாக்குறேன்னு சொல்லு. எங்க அப்பாவுக்கு தான் வேலை வெட்டின்னு எதுவுமே இல்லையே. அதத்தான் நானும் சொல்றேன். திவ்யா நில்ல. திவ்யா என்ன கோச்சிக்கிட்டியா? நீ கோவத்துல கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பவும் போல அசிங்கமாட்டா இருக்க. ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ புடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நாளைக்கு காலையில உனக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். ஏய் திவ்யா, யூ மீன் மேரேஜ்? அப்போ கண்டிப்பா மழை வரும். என்னது, மழை வருமா? எப்படி மழை வரும்? இல்ல, கழுதைக்கு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா மழை வரும்னு சொல்லுவாங்க. அதத்தான் சொன்னேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் என்னடா கார்த்திக் எங்க? நீ மட்டும் வர? உனக்கு விஷயம் தெரியாதா? கார்த்திகா லாரிக்கார ஏத்திட்டு போயிட்டான். சோ இத்தனை நாள் நீ என்ன வெறுத்ததுக்கு இதுதான் காரணமா? இதுதான் காரணம் இல்ல, அது என்னவோ உன்னை பார்த்தாலே ஒரே வெறுப்பா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. நீ ஓப்பனா சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். சரி, நடந்து போச்சு, நடக்காது நக்கின்னு போச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும்? அடுத்த எபிசோட்ல இருந்து பேமெண்ட் அதிகமா வேணும், வாங்கி தரியா? நீ சுயநிலையோட தான் பேசுறியா திவ்யா? பிரான்ஸ்ல இருக்கிற ஈபிட் டவரை கேள்வி வாங்கி தர, மலேசியாவில் இருக்கிற டியூப் டவரை கேள்வி வாங்கி தர, ஆனா கிடைக்காத ஒண்ணுக்காக